ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார சினிமாவில் நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடித்த பிச்சைக்காரன் 2. ஆல்ரெடி இதை பற்றி பேசிட்டிங்களே, என்ன திரும்பி வந்து பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்து மேலே நிறைய கேஸ் பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. அதனால ரிலீஸ் டேட் தள்ளி போய் கடைசியாக இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வார சினிமாவில் நம்ம பார்க்க போகிற படம் எதுனா இந்த படம் தான். பிச்சைக்காரன் 2ல விஜய் ஆண்டனி ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மராக மாறி இருக்காரு. எதனால இதை சொல்கிறேன்னா, அவரோட படத்துக்கு ஜென்ரலாகவே அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரன் 2ல டைரக்ஷன், எடிட்டிங்னு நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அது போக டெக்னீஷியனில் சில ரோலும், கேஸ்டிங்கில் நிறைய பேர் நடிக்கணும்ல, அதை மட்டும் தான் அவர் மிச்சம் வச்சிருக்காரு. எதனால் இது சொல்கிறேன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் நரேன். கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினா காவ்யா தப்பர், ஹரிஷ் பெரடே, யோகி பாபுன்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிச்சைக்காரன் 1 and 2 சீக்வல் கனெக்ட் எதுவாக இருக்குமான்னு ட்ரெயிலரில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி எந்த விஷயமும் கிளியராக தெரியல. பட் இந்த படத்தோட பிளாட் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவோட 7வது பெரிய பணக்காரன், 1,00,000 கோடிக்கு சொந்தக்காரன். He owns millions and billions. இந்த படத்தில் 2 விஜய் ஆண்டனி இருக்காங்க. ஒரு விஜய் ஆண்டனி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவர் உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்குது. போன படத்துலையும் பார்ட் 1ல் கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அவங்க அம்மாக்காக பிச்சை எடுப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் நரேஷன் இந்த படத்தில் இருக்குது. அது போக இன்னொரு கேரக்டர் யாருன்னா விஜய் ஆண்டனி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளாகவும் சின்ன வயசுலேயே அவங்க தங்கச்சியை தொலைச்சிடறாரு. இந்த 2 கேரக்டரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் காசு எப்படிலாம் விளையாடுது, அதை பற்றிலாம் பேசுகிறது தான் இந்த பிச்சைக்காரன் 2. பிச்சைக்காரன் 2க்காக விஜய் ஆண்டனி நிறைய விஷயம் அவரே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டிங், எடிட்டிங், மியூசிக் கம்போசிங்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதே போல் நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்போ மேஜரான ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டி உயிருக்கே ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தார். இப்போ அதுலலாம் சரியாகி இப்போ ஓகே ஆகிட்டார். இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு படத்துக்காக விஜய் ஆண்டனி நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு தெரியுது. பிளாக் பஸ்டர்னு சொல்லி தான் ட்ரெய்லரே ஓப்பன் ஆகுது. ஒரு படம் நல்லா போனதுக்கப்புறம் தான் பிளாக் பஸ்டர்னு போடுவாங்க. இவர் ட்ரெய்லர்லேயே அது போட்டிருக்காருன்னா இந்த படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மள பல பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் முன்னேற முடியாமல் தலையை பிச்சுக்கிட்டு டிப்ரெஷனில் அலையிறதுக்கு காரணம் இந்த பிக்லிங்க தான். விஜய் ஆண்டனின்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது புரியாத வார்த்தை. ஒரு பாட்டில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத வார்த்தையை யூஸ் பண்ணி அது போட்டிருப்பாரு. அந்த பாட்டும் நல்லா ஹிட் ஆகி நம்ம அதுக்கெலாம் அம்ப் பண்ணிகிட்டு இருப்போம். அது போல் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா, பிச்சைக்காரன் 2ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே கொடுக்குறாரு. அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிக்லி. ஆன்டி பிக்லின்னு ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆன்டி பிக்லிக்கு அர்த்தம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்லாம் ஒரு மனுஷனாக இருந்தால் என்னவாக இருக்குங்கிறது தான் அந்த ஆன்டி பிக்லி. விஜய் ஆண்டனி புரியாத வார்த்தை. எப்பவுமே ஒரு நல்ல காம்போ, சக்ஸஸ் ரேஷியோ நிறையாவே இருந்திருக்கு. ஸோ பிச்சைக்காரன் 2லையோ இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு நம்ம படத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும். இன்று முதல் நான் கண்டுபிடிச்ச பிக்லின்றத வார்த்தை தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்துக்கு வருது. பிச்சைக்காரன் 2 பற்றி இந்த வார சினிமாவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் எந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதோட ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது பார்க்கலாம் டைம் இல்லைப்பா, நான் ஓடிடிலே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்துட்டு வந்து கூட கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.